Students welcome. ஒரு பார்ட் டெஸ்ட் பொட்டென்ஷியல் நம்ம எழுதணும் இல்லையா, அதில் 20 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் போர்டில் பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் என்ன மெத்தடில் போட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துதா, நான் என்ன மெத்தடில் போடுறேன் எல்லாமே நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் ஃபார் பிளேசிங் Q at D. ஸோ ஒர்க் டன் அப்படின்னா VQ. நம்ம டிங்கிற பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும், நம்ம கொண்டு வந்து வைக்க போகிற சார்ஜ் Q தான். ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரி, பொட்டென்ஷியலை D ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு வந்து டிங்கிற பாயிண்டில் பொட்டென்ஷியல் யார் யார் கொடுக்குறா, இந்த 2Q, இந்த 3Q, இந்த 4Q. ஓகே, ஒன்று எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இது இருக்கிற தூரம் 2R, இது இருக்கிற தூரம் இது R 90 degrees வர்றதுனால √2R, இது இருக்கிற தூரம் அதே மாதிரி √2R. வாட் இஸ் தி பொட்டென்ஷியல் at the point D அப்படின்னா K into 4Q divided by √2R. மறுபடியும் இது ஒன்று இருக்குது, K into 2Q divided by √2R plus K into 3Q by 2R. இதை ஆட் பண்ணிக்கலாம். K into 6Q, 4Q plus 2Q, 6Q by √2R. இங்கே K into 3Q by 2R. இங்கே இவங்க காமனாக வந்து 3/2 இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுனால நானும் வந்து என்ன பண்ண போகிறேன், காமனாக 3/2 KQ by R, 3/2 KQ by R எடுத்துக்கிறேன். அப்போ 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே 6/√2 இருக்குது, மேலேயும் கீழேயும் நம்ம √2ஆல் பெருக்கணும்னா 6√2/2 இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3/2 வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ 3/2 இன்ட்டு இது என்னது 2√2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 6√2/2 வருது. அப்போ இது வந்து 2√2. இப்போ நம்ம பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் டன். ஒர்க் டன்ங்கிறது என்ன, தி பொட்டென்ஷியல் 3KQ/2R, இந்த Qஆல் பெருக்கணும். அப்போ Q², உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது 1 + 2√2. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட மெத்தட் இது தானே. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் காலையில் இப்போ 10:45 எடுத்துகிட்ருக்கேன். மதுரையில் வந்து அந்த ஸ்டடி டைமில் அவங்க என்ன டவுட்டுங்கிறத வார்டன்ஸ்கிட்ட கேட்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. அது மாதிரி இப்போ பை ஆஃப்டர்நூன் மற்ற பேட்சஸ் படிக்கும்போது டவுட் இருந்தால் நீங்கள் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு ஒரு 5 கேள்வியோ 10 கேள்வியோ வாட் எவர் இட் இஸ், அதை அடுத்த கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தின் ஸ்பெரிக்கல் கண்டக்டிங் ஷெல். இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். இதில் சார்ஜ் எவ்வளவு இருக்குது Q, இது எவ்வளவு ரேடியஸ் இருக்குது R. அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜ் கேபிட்டல் Q இருக்குது, அது எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P? Pங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குங்க அப்படின்னா அது வந்து Pங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து R/2, ரேடியஸில் பாதி அப்படி இருக்குது. கேள்வி என்ன, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட்? சரி, Pங்கிற பாயிண்டில் பொட்டன்ஷியல் யார் கொடுக்குறா, ஒன்று இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் கொடுக்குது, இன்னொன்று இந்த பாயிண்ட் சார்ஜ் கொடுக்குது. ஸ்பெரிக்கல் ஷெல் எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பியர், இதில் சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா
பொட்டென்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குமோ அதுதான் சென்டர்லையோ நடுவில் எங்கேயோ போய் பார்த்தாலும் அதுதான் இருக்கும், அப்புறம் குறையும். சரி, அப்போ அந்த சர்ஃபேஸ் பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன? கே கியூ பை ரேடியஸ். சார்ஜ் இஸ் கியூ, ரேடியஸ் இஸ் ஆர். இந்த பாயிண்ட் சார்ஜினால கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்ன? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா கே கியூ பை ஆர். இது கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல். ஓகே, தட் இஸ் கே கேபிட்டல் கியூ ஆர் டிவைடட் பை 2. அந்த 2 மேலே வந்துருச்சு. இந்த கேயை 1/4πε0 அப்படி போடுறாங்க. அதனால திஸ் இஸ் கியூ பை 4πε0 ஆர். இது 2q பை 4πε0 ஆர். சரி, இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. எல்லாரும் கரெக்டா போட்டீங்களா? எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இது என்ன? 2 பிளேட் இருக்கு. ஓகே, 2 பிளேட் இருக்கு. அப்புறம் 2 insulating plates both uniformly charged in such a way that the potential difference V2 minus V1 is 20 volt. Plate 2 is at a higher potential. இது higher potential, இது lower potential. The potential difference is 20 volt. Potential difference is 20 volt. The plates are separated by a distance of. The plate ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய distance is 0.1 meter, 1/10 meter, and can be treated as infinitely large. An electron is released from rest on the inner surface of plate 1. Plate 1 லேந்து இது plate 1, இது plate 2. An electron is released. இது negative potential, positive potential. அப்ப electron will go towards the positive potential because இது negative charge. இது attract பண்ணுது, அதை நோக்கி போகுது. What is the speed of electron when it hits the plate 2? இங்கே electron வந்து மோதும் போது அதோட velocity எவ்வளவு? What will be the speed of electron? இது கேள்வி. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் எவ்வளவு வேகமா அங்க வந்து மோதுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்டார்டிங்ல அந்த எனர்ஜி எவ்வளவு இருக்கு, ஃபைனலி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எலக்ட்ரான் முதல்ல இந்த ஒர்க் டன் பை த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது W is equal to VE. இந்த ஒர்க்குனால என்ன கிடைக்குது? கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்மால் v ஸ்கொயர். அப்ப பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் செய்யக்கூடிய ஒர்க்கு தான் தி பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதுதான் கைனடிக் எனர்ஜியா மாறுது, half mv ஸ்கொயர். இப்ப நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். எல்லாருமே போடலாமே. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு 20 போடுங்க. சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் 1.6 10 power minus 19. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சும்மா 9 போட்டுக்கோங்க, 9.11 அதெல்லாம் வேண்டாம். 9 × 10 power minus 31. அதாவது கொஸ்டினில் ஏதாவது ஒரு இது கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஈஸி மெத்தடில் போடுறோம். 20 volt 1.6 10 power minus 19, that is equal to half 9 × 10 power minus 31 into v square. இப்போ நம்ம வாட் இஸ் v அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரெடியா? அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 இங்கே வருது 40, இங்க ஒரு 1.6 இருக்கு, இந்த 9 இங்க வந்துருச்சு, 10 power minus 19 இருக்கு, 31 இந்த பக்கம் வந்தா plus 31. கரெக்டா இருக்கா?
இப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு அந்த 10 அங்கே பெருக்கிருங்க 16/9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 10 பவர் 12. 19, 29, 30, 31. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 2/3 இன்ட்டு 4 இன்ட்டு 10 பவர் 6. இது 8/3 இன்ட்டு 10 பவர் 6. 8/3னா 2.66. 2.66 10 power 6, first option. ஓகே, இந்த மாதிரி மாடல்லாம் வந்தால் நீங்கள் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண உங்களால் முடியும். அடுத்ததுக்கு போகிறேன். Two spheres have radii 10, 20. One of the sphere is given 150 microcoulomb. What is the common potential? ஓகேப்பா, அதாவது ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது, ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுறோம். இங்கேயும் ஊற்றலாம், இங்கேயும் ஊற்றலாம். அந்த தண்ணி ஊற்றுறோன்னு அது என்ன செய்யும்? இங்கேயும் இங்கேயும் ஒரே லெவலுக்கு தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய லெவல் அதிகமாக இங்கே கம்மியாலாம் இருக்காது. இந்த வாட்டர் இது வழியாக வருது, ஒரே லெவலுக்கு தான் இருக்கும். இது காமன் ஹைட்டு. இந்த ஹைட் வந்து சேம். அது மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது, இன்னொரு ஸ்பியர் ஒன்று இருக்குது. இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். நம்ம மொத்தமாக கொடுக்கக்கூடிய சார்ஜ், Q1 plus Q2 150 microcoulomb. The total charge given is 150 microcoulomb. சரி, நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று படித்தோம், ஃபார்முலாலாம் படித்தோம் இல்லையா? இதை கனெக்ட் பண்ணாவே சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். யூ நோ தட். ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியாச்சு, அல்லது ரெண்டு ஸ்பியரையும் டச் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் சேம். பொட்டன்ஷியல் சேம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? Q1/R1 is equal to Q2/R2. R1 எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். R2 எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து நமக்கு என்னங்க புரியுது? Q1 is equal to Q2/2. அதாவது Q2 is equal to 2Q1. இங்கே வாங்க. Q2 is equal to 2Q1. அப்போ 3Q1 is 150. That means Q1 is 50. Q1 is 50. ஸோ ரெண்டு பொட்டன்ஷியலும் சமம். ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சா போதும். V1 கண்டுபிடிக்கலாமா? K into Q1/R1. K அப்படின்னா 9 into 10 power 9. Q1 is 50 microcoulomb. 50 microcoulomb is Q1 divided by the radius வந்து 10 centimeter. 10 into 10 power -2. அப்போ what is the answer here அப்படின்னா, இதை கட் பண்ணால் ஒரு 5, இதை மல்டிப்ளை பண்ணால் 45, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 power 3, இது மேலே போகுது. அப்போ 10 power 5. அப்போது ஆன்சர் 4.5 into 10 power 6. That is option 2. எழுதிக்கலாம். ஓகே,
ஸோ ஒன்று வித்தியாசமான கணக்குகள் உங்களுக்கு நிறையா ஒரு சப்ஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இது மூலமாக கிடைக்கும். ப்ளஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்னு ஒரு புக் இருக்குது, அது சும்மா கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதில் 135 கொஸ்டின் இருக்குது. பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர் அதை போட ஆரம்பிச்சிடணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிற கணக்குகள் எல்லாம் போடணும். மாடியூல் புக்கு கொடுத்துருக்கோம், பியர்சன் பப்ளிகேஷன்ஸ், அந்த மாடியூலில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நானே சொல்லி கொடுத்துருவேன், சும்மா கவனித்தா மட்டும் பத்தாது, அது எல்லாத்தையும் ஒரு தரம் போட்டு பார்க்கணும். பார்த்துக்க. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஒரு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்றப்ப எல்லாரும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. படித்து மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு சில பேர் ரொம்ப சின்சியராக ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. ஒரு சில பேர் அப்படி பார்டரில் இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போனோம்னா, கவனமாக கொண்டு போனோம்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணி பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா, அந்த மதில் மேல் பூனைகள் மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க. சார் ஒரு கொஸ்டின் தப்பாக போச்சு சார் ஐயோ 2 கொஸ்டின் போச்சு சார், அது மட்டும் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடச்சிருக்கும் சார், ஒரு 5 மார்க்கில் போயிட்டு நான் இன்னொரு தரம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆச்சு சார் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் வாய்ப்புகளை கெடுத்துக்கிறவங்க தான். தயவுசெய்து கவனமாக இருங்க, கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சுங்க, நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிங்க. When an uncharged metallic sphere of radius 3 cm is connected by a metallic wire with a sphere of radius 2 cm having charge 10 coulomb, the charge flows through the wire. ஒரு டயக்ராம் போடுங்க. இது 3 cm, இது 2 cm, யூனிட்லாம் தேவையில்லை, 2 cm. ஓகே, இப்போ having charge 10 coulomb, இதுக்குள்ள வந்து 10 coulomb இருக்குது. ஓகே, 10 coulomb. இதை ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் இந்த ஒயரில் எவ்வளவு சார்ஜ் போகும், அதான் கேள்வி. ஸோ என்ன சொல்லணும் சார், Q1/R1 is equal to Q2/R2. ஓகே, ஆனால் Q1 + Q2 எவ்வளவு, அது வந்து 10. Q1 + Q2 கொஞ்சம் இங்கே போகுது. எவ்வளோ போனால் இந்த Q1/3 ஈக்குவல் டு Q2/2. இது ரெண்டை கூட்டினா 5, 10ஆல் வகுக்கிறோம் 2. அதாவது ஆக்சுவலி இந்த 10 எப்படி பிரித்து போடலான்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் சார், 6/3 is equal to 4/2 கரெக்டாக வருதுங்க. அப்போ இங்கே 4 தான் இருக்கணும், அங்கே 6 இருக்கணும். அப்போ x is equal to 6. The charge that flows through is 6 அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சார் எனக்கு இது புரியல, நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். என்ன செய்யணும், 2Q1 3Q2 multiply this equation by எனக்கு Q1 எவ்வளவுன்னு தெரியணும். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 3ஆல் பெருக்கிறேன். 3Q2க்கு பதிலாக 2Q1 போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5Q1 is 13 கிடைக்குது. அப்போ Q1 is 6. அப்போ இங்கேருந்து எவ்வளவு இங்கே வருது அப்படின்னா 6 coulomb வருது. ஓகேயா, அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், அடுத்த கணக்குக்கு போகிறேன். இது வந்து வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P. இதில் 3 சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டைபோல் இருக்கு, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. there is a dipole and there is a point charge அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைபோல் இருக்கு, பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. சரி, பொட்டென்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் எவ்வளவு இருக்கு, பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இதில் ஈஸியான வேலை பாயிண்ட் சார்ஜ்.
பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா KQ/R. இந்த 1/4πε0 போடாமல் இவங்க விட மாட்டாங்க. ஸோ 1/4πε0 சார்ஜுக்கு என்ன போடணும் 2Q, டிஸ்டன்ஸுக்கு என்ன போடணும் R. அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? there is a dipole -Q + Q, -Q left side, this angle is theta. இந்த ஆங்கிள் என்ன? இந்த கோட்டுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்படி நம்ம எழுதணும்னா பொட்டன்ஷியல் இஸ் KP cos θ/R². we have done this derivation. இதுல எப்படி சார் இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்ப அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? 90 - θ இருக்கு. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 90 - θ அங்கே இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் எவ்வளவு அப்படின்னா தட் இஸ் K. Pங்கிறது 2dQ. இந்த 2dQ எவ்வளவு இருக்கு அப்படின்னா the distance is 2a and charge is Q, 2aq. அப்போ K into P க்கு பதிலா 2aq cos theta, தீட்டாவுக்கு பதிலா 90 - θ divided by the distance is R. சரி, கேக்கு பதிலா 1/4πε0 நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதலாமா? ரெடி, லெட் us write the final answer. ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அப்படிங்கிறது 1/4πε0 2aq sin θ/R. potential due to point charge 1/4πε0 2q/R. அப்போ நம்ம மொத்தமாக எழுதும்போது காமனாக நம்ம இதை எடுத்துக்கலாம். 1/4πε0 2q/R 1 + இது எழுதியாச்சு. இதில் 2q/R எழுதியாச்சுன்னா மீதி a sin θ. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 1/4πε0 2q/R 1 + a sin θ. ஓ, ஐ ஆம் வெரி சாரி. டைபோல் அப்படின்னா R² போட்டிருக்கேன். ஃபார்முலா R². இங்கே எழுதாமல் விட்டுட்டேன். எஸ், R². அப்போ டிவைடட் பை R. This is the correct answer, and that correct answer is in option 4. சரி, இதை வச்சு இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இது 1, இது 2 மேப். இதையும் அதையும் மேப் பண்ணுறீங்க. 1 எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். இதை மேப் பண்ணுறீங்க. 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு R², இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R⁻3, 4th one ப்ரொபோர்ஷனல் டு R. ஓகே, கமான். எது எதோட மேப் பண்ணுவீங்க? இதுக்கு பேர் ABCDன்னு வச்சுக்கவா. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா KQ/R². அப்போ என்ன அர்த்தம்? 1 is mapped with B. இதுவும் பொருத்தமாக இருக்கு.
electric field due to dipole axial line 2 kp by r cube. அப்போ 2 is mapped with c. இதுவும் பொருத்தமாக இருக்கு. potential due to point charge kq by r. அப்போ இதுவும் பொருத்தமாக இருக்கு. 3 is mapped with a. 4 என்ன? potential due to dipole kp cos theta by r square. அப்போ இது வந்து mapped with this. 4 is mapped with b. ஸோ நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா இங்கே ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, அப்போ இங்கே டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வி ஆர் நாட் ரன்னிங் எனி மேட்ரிமோனி சர்வீஸ். நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். ஓகே, what is not true for equipotential surface for uniform electric field? ஓகே, ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, அதில் சார்ஜஸ் இருக்கு, இதை திருப்பி போடு. ஓகே, கோடுகள் வருதா? எஸ். வாட் இஸ் திஸ்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிறது என்ன? அது ஒரு பேரலல் பிளேட். இதுதான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ இதில் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் ஃப்ளாட். கரெக்டாக இருக்கு. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். எலக்ட்ரிக் லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ். கரெக்டாக இருக்கு. ஒர்க் டன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q நாட் இன்டு VA மைனஸ் VBA 0 பிகாஸ் VA ஈக்குவல் டு VB. இது கரெக்டாக இருக்கு. எது கரெக்டாக இல்லை? ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் ஸ்பெரிக்கல். நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுன்னா, பாயிண்ட் சார்ஜுக்கு தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் ஸ்பெரிக்கல். ஓகே, ஸோ கொஸ்டின் 7 முடிச்சாச்சு. 8. Two concentric spheres of radius r and small r have similar charges with the equal surface charge density. What is the potential at the center? அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, ரேடியஸ் r, இன்னொரு ஸ்பியர் இருக்கு, ரேடியஸ் கேபிட்டல் R. இதில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, இதில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. What is the potential at the center? ஓகே, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அட் த சென்டர்? அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பியர் இருக்கு, அதில் சார்ஜஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் த சென்டர் என்ன வரும் அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பொட்டென்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ சென்டரில் என்ன வரும்னா, சர்ஃபேஸில் என்ன வருமோ அதுதான் வரும். அப்போ சென்டரில் வர்றது வந்து சர்ஃபேஸில் என்ன வரும்? KQ/R வரும், அதுதான் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து சார்ஜ் வச்சு சொல்லாமல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை வச்சு சொல்லணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன? Q/4πr². அப்போது கேக்கு பதிலாக 1/4πε0 போட்டுட்டு Qக்கு பதிலாக சிக்மா 4πr² போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4π கேன்சல் ஆயிடுது, சிக்மா r/ε0 வருதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதனால் கிடைக்கக்கூடிய சின்ன, இப்போ பொட்டென்ஷியல் அட் த சென்டருங்கிறது சின்ன ஸ்பியர்னால என்ன வரும், பெரிய ஸ்பியர்னால என்ன வரும், ரெண்டையும் கூட்டணும். சின்ன ஸ்பியர்னால என்ன வரும்? சிக்மா r/ε0. பெரிய ஸ்பியர் சிக்மா r/ε கேபிட்டல் R. இப்போ சிக்மா/ε0 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ள r+r. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ டிசம்பர் 27க்கு பிறகு செமையான ஒரு சூப்பர் ஸ்டடி பிளான் போகிறோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? செமையாக போகிறோம். மாடல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பயங்கர வேரியஸ் பிளேசஸ்லேருந்து, கோட்டா, ஹைதராபாத், வேரியஸ் பிளேசஸ், டெல்லி, அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணிட்டேன். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வி ஆர் ஸ்பெண்டிங் lakhs of rupees. அதெல்லாம் வந்து உங்களுக்காக
கொஸ்டின் புக்லெட் அருமையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்யூஷன் வரும். இண்டிவிஜுவலாக சொல்யூஷன் அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு அங்கே போய் பார்த்து கும்பலாக போய் குறிச்சிக்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அருமையாக கொஸ்டின் புக்லெட் மாடல் 24 மாடல் அப்படியே அசத்தலாக எழுதிட்டு பரீட்சை போகிறோம். ஒரு மாடல் அப்படின்னா ஒன்று ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பூஜை மாதிரி, அது ஒரு பெரிய விஷயம், ரைட்டா? ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் OMR ஷீட் நீங்கள் பக்காவாக பரீட்சையை முடிக்கிறீங்க. பரீட்சை முடித்த பிறகு ஒரு 2 hours அமைதியாக எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொல்யூஷன் புக், அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷனை வச்சு அழகாக நீங்கள் படித்து பார்த்து என்ன நீங்கள் தப்பு பண்ணீங்க அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு நீட்டாக எழுதி ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி இதுலேருந்து என்ன உங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறத முடிச்சுட்டு தென் யூ ஷுட் ஸ்டடி அண்ட் கெட் ரெடி ஃபார் த செகண்ட் மாடல். அது மாதிரி நீங்கள் போகணும். தென் ஐ டோல்ட் யூ, நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் என் கூட காலேஜில் MITயில் படிக்கும்போது கூட படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அதில் ஒரு 2 ஃப்ரெண்டு தான் நமக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப ஹை லெவலில் ரெடி பண்ணி தராங்க. நம்மளோட வெப்சைட்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தது தான். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மார்க்கெலாம் பார்க்குறதுக்காக பண்ணோம். ஸோ சூப்பராக ஒரு வெப்சைட் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி அருமையான வெப்சைட் ஒன்று நம்ம பேரண்ட்ஸுக்காக ரெடி பண்ணேன். அதில் மார்க்கெல்லாம் அவங்க பார்த்துக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு. அது மாதிரி இந்த AI என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம். செல்லுமதி அப்படின்னா செல்லுமதிக்கு ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? என்னென்ன கொஸ்டின் நீ தப்பு பண்ணியிருக்க, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தான். இது எப்போ கொடுப்போம்? மார்ச் 11க்கு பிறகு, சரியா? அதனால் நிறையா தப்பு பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் தப்பு வந்துடும், நமக்கு ஒரு பரீட்சையிலையும் ஏதோ 1-2 தப்பு வந்துடும். அதெல்லாம் அழகாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வச்சுக்கணும். பரீட்சையில் செம்மையான மார்க்கு நீங்கள் வாங்கலாம். ஓகேப்பா, அடுத்த கேள்வி. இது ஒழுங்காக போட்டிங்களா பாருங்கள். இது என்ன கேள்வி? எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, ஃபார்முலா எழுதுகிறேன். -q +q, இங்கேருந்து போகிறோம் r θ, பொட்டென்ஷியல் 1/4πε0 2dq cos θ/r². ஓகே, kp cos θ/r². இப்போ இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்துக்கலாங்க. ஓகேங்க, r 0.3 மீட்டர். ஓகே, தீட்டா 60 டிகிரி, ரைட்? பொட்டென்ஷியல் கொடுத்துட்டாங்க. ஓகே, 100. டைபோல் மொமெண்ட். ஓகே, P எவ்வளவு? ரைட், பார்ப்போமா? 100 is equal to 9 × 10⁹ into P cos 60 1/2 divided by 3/10க்கு ஸ்கொயர் 9/100. அது மேலே வந்துடட்டும் 100. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கேன்சல், 100 கேன்சல். இப்போ P இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 போயிடுச்சு, 10⁻9 அங்கே போச்சுன்னா 10⁻−9 கூலும் மீட்டர். 2 × 10⁻−9 கூலும் மீட்டர். ஓகே, எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி. ஓகே, இந்த மாடல் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் சொல்லிக் கொடுத்தேன். எத்தனை பேர் புத்திசாலி, எத்தனை பேர் கரெக்டாக ஞாபக சக்தியோட அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிங்க அப்படிங்கிறது இப்போ நான் கேட்பேன். கையை தூக்கணும், கவனிங்க. ரேடியஸ் R, ரேடியஸ் 3R. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம். இது ஆரம்பத்தில் சிக்மா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண பிறகு இது σ1, இது σ2. கேள்வி என்ன? σ1 எவ்வளவு, σ2 எவ்வளவு? எப்படி போடணும்? σ1 R1 ஈக்குவல் டு σ2 R2. R1 அப்படிங்கிறது R, R2ங்கிறது 3R. அப்போ σ1 இஸ் ஈக்குவல் டு 3σ2. ஓகே, அப்போ ரெண்டாவது நம்பரை 3ஆல் பெருக்குனா இது வருதா? 3ஆல் பெருக்குனா வருதா?
வரல. 3ஆல் பெருக்குனா 5 வருது, வரல. 3ஆல் பெருக்கு 5/6, 3ஆல் பெருக்கு 5/2 வருது, கரெக்ட். 5/6 3ஆல் பெருக்குனா வரல. ஓகே, ஆன்சர் முடிஞ்சு. எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டீங்க? ஓகே, அடுத்தது. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடிஃபைடு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு ஸ்பியர் இருக்கும், அதை விட பெருசு ஒன்று இருக்கும், அதை விட பெருசு ஒன்று இருக்கும். இது ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. இங்கே ப்ளஸ் சிக்மா, இங்கே மைனஸ் சிக்மா இருக்கும், அதை ப்ளஸ் சிக்மா அப்படி மாற்றிருக்கேன். இங்கே மைனஸ் சிக்மா. திஸ் இஸ் லைக் திஸ். C is equal to A plus B, அது ஏற்கனவே கணக்கில் இருக்கும், அதே தான். இப்போ which is correct? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து சார் இது 1ன்னு வச்சுக்கலாம் சார், இது 2ன்னு வச்சுக்கலாம் சார், இது 3ன்னு வச்சுக்கலாம் சார், அப்படி போகலாம். இல்லை ABC வச்சுட்டும் எழுதலாம். ஓகே, let us first write it with alphabets in place. தேவைப்பட்டா நியூமரிக்கல் டெக்னிக். இப்போ நமக்கு ஏங்கிற இடங்கிறது எப்படி இருக்குது? ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு சர்ஃபேஸில் இருக்குது, செகண்ட் ஸ்பியருக்கு இன்சைட் பாயிண்ட்டாக இருக்குது, தேர்டு ஸ்பியருக்கு இன்சைட் பாயிண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். யூ நோ தட்? கரெக்ட். அது என்ன ஃபார்முலா? சிக்மா த ரேடியஸ் பை எப்சிலான் நாட். அதாவது சர்ஃபேஸ் அப்படின்னா 1/4πε0 Q/R வரும். ஒரு ஸ்பியருடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். ஓகே, இதில் Qக்கு பதிலாக சிக்மா 4πr². R is not this R, that is capital R. அது போட்ட உடனே 4πε0 R போட்டோம்னா என்னப்பா வருது? சிக்மா R/ε0. ஜஸ்ட் நவ் நம்ம ஒரு கணக்கு கூட போட்டோம். ஓகேப்பா, அப்போ பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் V1 + V2 + V3. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்க போகுது? சிக்மா A/ε0. செகண்ட் ஒன் என்ன கொடுக்க போகுது? பாசிட்டிவ் சிக்மா B/ε0. தேர்ட் என்ன கொடுக்குது போகுது? மைனஸ் சிக்மா C/ε0. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? சிக்மா/ε0 இன்ட்டு A + B - C. A + B - C is 0. எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டீங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் VA is 0. ஓகே, ரெடியா? எப்படி கணக்கெல்லாம் அசத்தலாக இருக்குமே. அடுத்த கணக்கு போகிறோம். ஓகே, ரைட். ரஃப் டயக்ராம். An electric dipole placed perpendicular. Electric dipole is placed perpendicular. அப்போ theta initial 90 degree. Then rotated by 90 degree from the initial position so that it comes to எங்க வந்துருச்சுங்க? unstable equilibrium. இது வந்து தீட்டா ஃபைனல் 180. அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா 180 degrees. வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் த ஃபைனல் பொசிஷன்? பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஃபார்முலா -PE cos θ. ஃபைனல் பொசிஷன் அப்படின்னா cos 180. அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் -PE cos 180 -1. The answer is PE. Okay, good. Go to the next one. Right. இப்போ 3 charges are there. A, B, C, D. என்ன 3 charges?
plus q plus 3q plus 5q, 3 charges. The work done for moving a charge q naught from m to l is 0. ஓகேப்பா, இப்போ என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே 3q இருக்கு, இங்கே 5q இருக்கு, இங்கே q இருக்கு, m இங்கே இருப்பது q naught. இது எங்கே போகுது? L. இது என்னது? மிட் பாயிண்ட். அப்போ இது 2a, இது a, இது a, இது a, இது a, இது 2a, இது ஒரு ஸ்கொயர். இந்த q naught இங்கே இருக்கு. இந்த இனிஷியல் பொசிஷனில் திஸ் சார்ஜ் q naught எப்படிங்க இருக்கு அப்படின்னா, qலேருந்து a மீட்டர் தூரத்தில் இருக்கு, qலேருந்து a மீட்டர் தூரத்தில் இருக்கு, 3qலேருந்து √5l தூரத்தில் இருக்கு, 5qலேருந்து √5l தூரத்தில் இருக்கு. இந்த q naught இப்போ ஃபைனல் பொசிஷனுக்கு போகுது. இந்த q naught வந்து ஃபைனல் பொசிஷன் போகுது. ஃபைனல் பொசிஷனுக்கு போகும்போது அந்த ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு படம் வந்து போடலாமே, கண்டிப்பாக போடலாமே. ஃபைனல் பொசிஷன் இங்கே போகுது. என்னென்ன சார்ஜஸ் இருக்குங்க? இந்த q இருக்கு, இந்த 5q இருக்கு, இந்த 3q இருக்கு. நம்ம சார்ஜ் q naught எங்கே வந்துட்டாரு? இங்கே வந்துட்டாருங்க. இப்போ என்னங்க நிலைமை அப்படின்னா, q naught எப்படி இருக்கு அப்படின்னா, qலேருந்து a தூரத்தில் இருக்கு, qலேருந்து a தூரத்தில் இருக்கு, 3qலேருந்து a தூரத்தில் இருக்கு. ஐயோ, வித்தியாசமா இருக்கே. ஏயா எல்லா ஏ. ஓகேப்பா, சாரி, ஐம் சாரி, ஏ ரைட்பா. இப்போ 3qலேருந்து a தூரத்தில் இருக்கே. ஓகே ரைட். அடுத்தது பார்ப்போம். 5qலேருந்து எவ்வளோ இருக்கு? 5qலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் √5a. ஓகேங்க, 5qலேருந்து √5a. இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னா, இப்போ என்ன ஆச்சு? 5q √5a டேலி ஆயிடுச்சு, QA டேலி ஆயிடுச்சு. இதுதான் டேலி ஆகலை. இதை எப்படிங்க டேலி பண்ணுறது? இதை எப்படி டேலி பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல என்ன சார்ஜை வைக்கணுங்கிறாங்க. பிரச்சனைக்குரியது 3qவை வைக்கணும். ஓகேங்க, வச்சா என்னங்க ஆகுது? இனிஷியலி 3qலேருந்து a தூரத்தில் இருக்கு. ஓகே, எந்த இடத்துல 3qவை வச்சோம்? இந்த இடத்துல வச்சோம். அப்போ 3qவை வைக்கும்போது ஃபைனல் பொசிஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? √5a தூரத்தில் இருக்கு. 3q √5a தூரத்தில் இருக்கு. இப்போ கணக்கு டேலி ஆயிருச்சா? 3qலேருந்து a, எஸ், கணக்கு டேலி ஆயிருச்சு. 3qலேருந்து √5a, எஸ், டேலி ஆயிருச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 3q. புரியுதா? மிரட்டலா இருக்கா? எழுதிக்கங்க. Okay, good. I am going to the next one. This is question 14. இந்த பாயிண்ட்டை பார்த்த உடனே நான் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் அதுலேருந்து வருது. இப்போ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் B இருக்குன்னா, இது சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் A இருக்கு, தூரத்தில் இருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் C ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் அட் B இஸ் கிரேட்டர் தேன் பொட்டன்ஷியல் அட் A தேன் பொட்டன்ஷியல் அட் C. இந்த கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இதில் வேற மாதிரி என்ன கேட்டிருக்கோம்னா, இது ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜை நீங்கள் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போறீங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கு டபிள்யூங்கிறது என்ன? ஒரு டெஸ்ட் சார்ஜை எடுத்துக்கிட்டு இந்த சிலேருந்து பிக்கு போறீங்க, அதுதான் W.
சிலேருந்து பி அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இந்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சிலேருந்து பி அப்படின்னா அந்த ஏ தூரம் நீங்க போறீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் இஸ் the work done to move the charge from A to B? இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா மறுபடியும் ஏ தூரம் தான் போகிறோம்னு சொல்லக்கூடாது. பர்பண்டிகுலராக எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் நான் போடுறேன். இது ஏ, இது பி, இது சி. ட்ரா அ பர்பண்டிகுலர் லைன். இப்போ சிலேருந்து பிக்கு போகணுன்னா ஏ தூரம் போகிறோம், ஏலேருந்து பிக்கு தூரம்னா a/2 போகிறோம். இங்கேருந்து இங்கே பர்பண்டிகுலர் டு the amount of work done for moving the charge opposite to the direction of electrostatic force. அது எவ்வளவு? இங்கே a, அங்கே எவ்வளவு? a/2. அப்போ நம்ம பண்ணக்கூடிய work done எவ்வளவு அப்படின்னா, the work done is equal to ஏற்கனவே பண்ண work doneல பாதி. Therefore the answer to this question is W/2. ரைட்டா? வேற மாதிரி மெத்தட்ல நம்ம போடுறாங்க. work done is equal to force into displacement. force அப்படிங்கிறது EQ in that Q0. displacement இங்கேருந்து இங்கே அப்படிங்கிறது A into cos 0. இதுதான் W. வெக்டர் நோட்டேஷன் எடுத்துறேன். ஓகே, மேக்னிடியூட் எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் E into A into E into Q0 into A. You understand this? சரி சார், இது சிலேருந்து பி. இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா, W கலர் மாற்றிக்கிறேன்ப்பா. W dash is equal to அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதே சார்ஜ், அதே டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இதே டிஸ்டன்ஸ் ஏ, இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதே டெஸ்ட் சார்ஜ் வருது. ஆனால் 60 degrees cos 60. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த கோடை எடுத்தோம்னா, இந்த டைரக்ஷன் எடுத்தோம்னா தீட்டா 0, இந்த டைரக்ஷன் எடுத்தோம்னா தீட்டா 60. அப்ப cos 60. So what is the answer here? E Q0 A/2. That is work done by 2. You understand this method? Okay, in any case the answer is first option. நம்ம இப்ப அடுத்த क्वेश्चन போறோம். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கலாம். Now we are coming to the next one. 3 equal charges Q are placed at the 3 corners of a triangle. Of each side is A. Work done in removing a charge minus Q from the center to infinity. Diagram போடுங்க. Draw a rough diagram. போட்டாச்சா? So what is the diagram? This is what it is. இங்க என்ன இருக்கு? Q. இது Q, இங்கே Q, இந்த இடத்துல சென்ட்ராய்டு. மைனஸ் Qவை இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். மைனஸ் Q இங்கே இருக்கு, அந்த மைனஸ் Qவை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பிறகு என்ன இருக்கும்? அது மட்டும் இருக்காது. ரிமூவ் பண்ணிட்டோம், மைனஸ் Q மட்டும் இருக்காது. அப்போ இந்த இதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? மைனஸ் Qவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் டன்னா VQ. பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கணும். ஓகே, பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படின்னா, இந்த சார்ஜ் இருக்கிற தூரம் R, இது இருக்கிற தூரம் R, இது இருக்கிற தூரம் R. அப்ப பொட்டென்ஷியல் என்பது KQ/R, KQ/R into 3. ரைட், இது பொட்டென்ஷியல். அந்த R எவ்வளவுங்க? R எவ்வளவுனா நமக்கு தான் தெரியுமே, A/√3.
the centroid of the triangle is at a distance of a by root 3. What is a? A is the side of the triangle. Okay, work done எழுத போறேன். What is the work done? அப்படின்னா v க்கு பதிலா 3 அந்த 4 pi epsilon naught போடாம அவங்களுக்கு மனசு சாந்தி அடையாது. k க்கு பதிலா 4 pi epsilon naught 3 போட்டாச்சு, q போட்டாச்சு, r க்கு பதிலா என்ன போட போறோம்? a by root 3 தலைகீழா போடணும், root 3 by a. அப்ப இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு? அங்க இருக்கு. Yes, work done v into q. v எழுதியிருக்கேன் into q. Right. Three root 3 q square by 4 pi epsilon a. That's the amount of work done for removing minus q from the centroid. Going to the next question. Right. Equipotential surfaces associated with the electric field which is increasing in magnitude along the y-axis. Okay. Electric field is increasing in magnitude along the y-axis. Okay, correct? அப்போ y-axisல போகும்போது electric field ஆரம்பத்தில் இது y-axisங்க, இது x-axis. இப்போ நீங்கள் y-axisல போறீங்க. இங்கே y is equal to 0, electric field 0. இங்கே y is equal to 1, oh electric field is j. இங்கே y is equal to 2, electric field is 2j. இங்கே y is equal to 3. அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஓகே, the electric field is increasing along the y-axis. ஓகே, அப்போ equipotential surfaceனா அது என்ன? அது y-axisக்கு perpendicular. ஓகே, there is a plane like this. இது எப்படி இருக்கு? y-axisக்கு perpendicular. இதுதான் y-axis. நான் நின்னுகிட்டு இருக்கிற தரை தான் perpendicular to y-axis. அப்போ perpendicular to y-axis இருக்கே, இது என்னது? இது xz plane. xz plane, இது x-axis, இது xy, இது z-axis. இந்த தரை இருக்குல்ல, இதுதான் xz plane, இதுதான் perpendicular to y-axis. Therefore, equipotential surface is parallel to xz plane. Imagination கணக்கு இதெல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? அடுத்தது, the electric potential at a distance 3r by 2 from the center of a charged conducting spherical shell of radius r is v. அப்படின்னா என்னப்பா புரியுது? ஒரு spherical shell, இதோட ரேடியஸ் r, நம்ம எங்க இருக்கோம்? 3r by 2, 1r இந்த இடத்துல இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் என்னப்பாகும்? பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்டாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் v. புரியுதா கொஸ்டின்? The electric potential at a distance 3r by 2 from the center of a charged conducting spherical shell is v. What is the electric potential? 2 by 3r. அதாவது 2 by 3rனா உள்ளுக்குள்ள என்னப்பா பொட்டன்ஷியல்? அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன பொட்டன்ஷியல்னா சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல். அதுதான் சென்டர்லையும் இருக்கும். ஏன்? பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னா சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல். ஓகே, சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல்னா அது எவ்வளவு? கே கியூ பை ஆர். இந்த விங்கிறது என்ன? விங்கிறது கே கியூ பை ஆர், விச் இஸ் கே கியூ பை 3r by 2. 3r divided by 2. அப்போ விங்கிறது 2kq by 3r. அப்போ kq by 3r எவ்வளவு அப்படின்னா 3v by 2. அதுதான் kq by r, அதுதான் அந்த சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல். அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் 3 by 2v. ஸோ கொஸ்டின் 17 வந்துட்டோம். அடுத்து கொஸ்டின் 18. ஒரு மணி நேரத்துக்கு 20 கணக்கு அப்படிங்கிற ஸ்பீடு நம்ம யூஸ்வலாக போகக்கூடிய ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரி நம்ம வந்து ஒரு XY ஆக்சிஸ் நம்ம போட்டுக்கலாம்.
ரைட். இங்கே வந்து 2,0 இங்கே இருக்குது, அந்த பாயிண்ட் ஏ. இன்னொரு பாயிண்ட் பி, அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? √2, √2. சரி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது ஆரிஜின்லேருந்து? அப்படின்னா 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸு 2 இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் இது R1, இது R2. இது எவ்வளவு இருக்குது பாப்பமா? ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. யூ நோ த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது என்னது? 0,0. இதுக்கு போடுவோமா? OA போடுவோமா? ஓகே, OA எவ்வளோ வரும்? தேவையே இல்லை, சும்மா போட்டு காமிக்கிறேன். 0 - 0. So what you get is √2 square 4, that is equal to 2. ஓகே, இப்போ நம்ம OB பார்க்குறோம். OB எவ்வளவு சார்? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் plus y2 - y1 whole square. What is this? √2 square, √2 square, √4, that is equal to 2. அப்போ இந்த R1, sorry, இந்த R1, இந்த R2 ரெண்டுமே ஈக்குவல் டு 2. ரெண்டுமே ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் VA அப்படின்னா, அதாவது 10⁻³ is placed at origin. சார்ஜ் எங்கே இருக்குது? 10⁻³ மைக்ரோ கூலும் is at the origin. அப்போ இங்கே உள்ள பொட்டன்ஷியல் KQ by இந்த 2. இங்கே உள்ள பொட்டன்ஷியல் அதுவும் KQ டிஸ்டன்ஸு அதே 2 தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. கேள்வி என்ன? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுவும் இதுவும் சமமாக இருக்குது. அப்போ VA - VB equal to 0. So that is the correct answer. ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். I hope the questions are very interesting and improves your understanding. அடுத்தது பாருங்க. The kinetic energy of an electron accelerated in a potential difference 100 volts. Straightforward question. Kinetic energy is the work done. Work done is VQ. Okay, that is equal to potential is 100. Charge on electron 1.6 × 10⁻⁻19. Therefore, the answer is 1.6 × 10⁻17 joule. That is here. Question 19 முடிச்சிட்டோம். So we are now going to the last. இது என்ன? A charge Q is uniformly distributed over a thin ring of radius R. இதில் charge is distributed in a thin ring of radius R. Velocity of an electron at the moment it passes through the ring. Oh, sorry, ring இப்படி இருக்கு. இதுக்குள்ள எலக்ட்ரான் பூந்து போகுது. Velocity of the electron at the moment it passes through the center O of the ring. If the electron was initially at rest and very far, electron இங்கேந்து வருதுங்க, வந்துட்டே இருக்குங்க, வந்து இது அட்ராக்ட் பண்ணுதில்ல, அதனால வருதுங்க, வந்து இந்த இதுக்குள்ள பூந்து வெளியில் போகும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளவு? வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு? அதுதான் கேள்வி. சரி, ஒரு எலக்ட்ரான் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. there is a ring. அந்த ரிங் இருக்கு. இந்த எலக்ட்ரான் வந்து அந்த ரிங்குக்குள்ளே பூந்து போகும்பொழுது எவ்வளோ வேகமாக போகுது? அப்போ இந்த பொசிஷனை வந்து நான் இனிஷியல் பொசிஷன், இதை ஃபைனல் பொசிஷன் அப்படி கலர் மாற்றிக்கிறேன். சரி, இனிஷியல் பொசிஷனில் டோட்டல் எனர்ஜி, இனிஷியல் பொசிஷன், பொட்டென்ஷியல் ப்ளஸ் கைனட்டிக், அது எவ்வளவு இருக்குது அப்படின்னா வெரி ஃபார் அவே. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி K into Q1 Q2 by R, இது இன்ஃபினிட்டி. Q1 Q2 வெரி ஃபார் அவே, இன்ஃபினிட்டி. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் m0 ஸ்கொயர் 0. அப்போ டோட்டல் இனிஷியல் எனர்ஜி இஸ் 0.
டோட்டல் ஃபைனல் எனர்ஜி ஆல்சோ ஷுட் பி 0. அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு, அங்கே இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எவ்வளவு நம்ம பார்க்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? W ஈக்குவல் டு VQ. The potential is K. அதில் இருக்கிற சார்ஜ் is Q. அதோட ரேடியஸ் is R. KQ by R is potential. வந்துகிட்டு இருக்கிறது எலக்ட்ரான் மைனஸ் E. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ மைனஸ் KQE by R. What is the kinetic energy of mv square? கேள்வி என்ன? V எவ்வளவு? ஓகே, இந்த பக்கம் கொண்டு வந்துரு. KQE by R. இது இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ 2 மேலே வந்துடும், m கீழே வந்துடும், இங்கே V ஸ்கொயர். ஓகே, அப்போ வாட் இஸ் V? வாட் இஸ் V? தட் இஸ், இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 2KQE by mR. 2KQE by mR is here. ஓகே, வெரி குட். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்தால் டக் டக்குன்னு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். தென் we will move on to capacitor. Thank you.